Hi friends, this is Dhanasegar from Vista Academy ஈரோடு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவர்கள் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா 1890 முதல் 1959 வரை. டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் 1890ஆம் ஆண்டு தஞ்சாவூர்ல கருந்தட்டக்குடி அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருப்பாங்க. இவங்க சித்த மருத்துவம் பயின்று மெட்ராஸ்ல சித்த மருத்துவமனை ஒன்று தொடங்கியிருப்பாங்க. தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு விதவை மறுமணம், பெண் கல்வி, கலப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம் ஆகியவற்றையெல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் இசை வளர்ப்பதிலும் இவங்க அதிக ஆர்வம் காட்டியிருப்பாங்க. 1937 முதல் 1939 வரை இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்துல பரவலா நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இவங்க பங்கு கொண்டு பல முறை அதற்காக சிறை சென்றிருப்பாங்க. 1940 இலவு வாரம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இந்த போராட்டம் எதற்காகனா தமிழ் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியத்தை எதிர்த்து தான் இந்த போராட்டம் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களோட தொடர் போராட்டத்தினால அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த அவினாசி லிங்கம் செட்டியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்கியிருப்பார். இதுதான் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களோட ஒரு மகத்தான சாதனைன்னு சொல்லலாம். சென்னை மாணவர் மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றத்தை நிறுவி 10 ஆண்டுகள் அதனோட தலைவராக டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் இருந்திருப்பாங்க. இந்த சென்னை மாணவர் மன்றம் எதற்காக நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் தமிழில் அறிவு பெற்று மிகுந்த மதிப்பெண் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் சென்னை மாணவர் மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றத்தை நிறுவியிருப்பாங்க. 1938 நவம்பர் 13ஆம் நாள் மெட்ராஸ் பெண்கள் முன்னேற்ற மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் ஈவே ராமசாமி, அதாவது நம்ம பரவலா சொல்ற தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் தான் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தியாகராஜ பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவருக்கு ஏலிசை மன்னர் அப்படின்னு பட்டம் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் தான் கொடுத்திருப்பாங்க. இவரோட தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி 1951 வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டத்தை சிதம்பரநாதன் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. 1951 வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டத்தை சிதம்பரநாதன் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. தான் பிறந்து வளர்ந்த கருந்தட்டக்குடி இல்லத்தை கரந்தை தமிழ் சங்கத்துக்கு தானமாக டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் வழங்கியிருப்பாங்க. டாக்டர் எஸ் தர்மாம்பாள் 1959ஆம் ஆண்டு தன்னுடைய 69வது வயதுல காலமாயிருப்பாங்க. இவரை போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு 1975 விதவை மறுமண நிதியுதவி திட்டத்திற்கு டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களோட பெயரை சூட்டியிருக்காங்க. தேங்க்யூ.